ஹலோ ஆல். நம்ம பிரெட், காஃபி, சுகர், கீ இந்த மாதிரி பேக் ஃபுட்ஸ் வாங்கும்போது அதுல சில சிம்பிள்ஸ், லோகோஸ், ஒரு ரெட் கலர் டாட், கிரீன் கலர் டாட், ப்ளூ கலர், பிளாக் கலர் டாட், சில சமயம் எல்லோ ஷேப்ல இருக்கும், சில சமயம் டிக் இருக்கும். இந்த மாதிரி நிறைய நம்ம டாட், சிம்பிள்ஸ் இதெல்லாம் பாக்குறோம். இது ஒரு டெக்கரேஷனுக்காகவோ இல்ல அந்த கவரை கன்சியூமர்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காகவோ கிடையாது. இந்த லோகோஸ்ல இருந்து நம்ம என்ன ப்ரெடிக்ட் பண்ணலாம்னா, அந்த ஃபுட் சேஃபா இருக்கா, அது குவாலிட்டியான ஃபுட்டா, அதோட நேச்சர் எங்க, அது அனிமல்ல இருந்து வந்ததா இல்ல வெஜிடபிள்ல இருந்து வந்ததா அப்படின்னு நம்ம அதை பத்தி நிறைய விஷயங்கள் இந்த டாட், சிம்பல், லோகோஸ டீகோட் பண்ணும்போது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வீடியோல நம்ம இந்தியால இருக்கிற பேக் ஃபுட்ஸ்ல ரொம்ப காமனா இருக்கிற சில லோகோஸ் அண்ட் சிம்பல்ஸ் பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, இவங்களுடைய லோகோ, அதாவது FSSAI. இந்த லோகோ நம்ம இந்தியன் கவர்மெண்டோட லோகோ. நம்ம கடையில ஏதாவது ஒரு ஃபுட் ப்ராடக்ட் வாங்குறோம்னா அந்த ஃபுட் பேக்ல இந்த FSSAI லோகோ அவசியமா இருக்கும், மேண்டேட்டரியா இருக்கணும். அப்பதான் அந்த ஃபுட் ப்ராடக்ட் சேஃப் ஃபார் கன்சம்ஷன், அது கலப்படம் இல்லாதது, தரமான பொருள் அப்படின்னு அர்த்தம். நீங்க எப்போதும் ஒரு ஃபுட் பேக்கெட் கடையில வாங்குனீங்கன்னா அந்த பேக்ல FSSAI லோகோ இருக்கான்னு பார்த்து வாங்க. நெக்ஸ்ட் சிம்பல் பாத்தீங்கன்னா, எல்லா ஃபுட் பேக்கெட்லயுமே ஒரு கிரீன் ஸ்கொயருக்குள்ள ஒரு கிரீன் கலர் டாட் இருக்கும், இல்லைன்னா ரெட் கலர் ஸ்கொயர்ல ஒரு ரெட் கலர் டாட். இந்த ரெண்டு டாட்ல ஏதோ ஒண்ணு எல்லா ஃபுட் ப்ராடக்ட்லயுமே இருக்கும். இந்த கிரீன் ப்ராடக்ட் என்னன்னா அது பிளான்ட்ல இருந்து செஞ்ச ப்ராடக்ட், பிளான்ட் ப்ராடக்ட். ரெட் கலர் ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா அனிமல் ப்ராடக்ட். இப்ப பிளான்ட் ப்ராடக்ட்னா அதுல இருக்கிற அடிட்டிவ், கலரிங் எல்லாமே பிளான்ட்ல செஞ்சது, அதுல ஒரு துளி கூட அனிமல் ப்ராடக்ட் கிடையாது அப்படின்னு அர்த்தம். So green stands for foods that are made from vegetables, whereas red stands for non-vegetarian foods. Next yellow color square இருக்கும், அதுக்குள்ள yellow color dot இருக்கும். இது என்ன ஃபுட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபுட் ப்ராடக்ட் இட்ஸ் மேட் அவுட் ஆஃப் எக், அதாவது முட்டையால செஞ்சது. அந்த ப்ராடக்ட் முட்டையால செய்யப்பட்டது, மீட்டோட கலப்படம் எதுவுமே கிடையாது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ப்ளூ கலர் ஸ்கொயருக்குள்ளார ப்ளூ கலர் டாட்டர். இந்த ப்ராடக்ட் யூஸ்வலா மெடிசன் இல்ல சப்ளிமெண்ட், அது அந்த மாதிரி ப்ராடக்ட்ல எல்லாம் தான் இருக்கும். இப்ப நம்ம கடையில மருந்து எல்லாம் வாங்குறோம் இல்லையா, அந்த மருந்துகள், மாத்திரைகள், டானிக் அதெல்லாம் இருக்கும். இல்ல சப்ளிமெண்ட், இப்ப அயன், கால்சியம், விட்டமின் டி இந்த மாதிரி எல்லாம் வாங்குவீங்க, அதுலயும் இந்த ப்ளூ ஸ்கொயர்ல இந்த ப்ளூ டாட் இருக்கணும். அப்படி இருந்தா அது மெடிசன் இல்லைன்னா தெரபியூட்டிக் பர்பஸ் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பிளாக் கலர் ஸ்கொயர் உள்ளார பிளாக் கலர் டாட் இருக்கும். இது என்னன்னு, அந்த ப்ராடக்ட் ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணிருக்காங்க, கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, அடிட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ அதுல நிறைய கெமிக்கல்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் லோகோ பாத்தீங்கன்னா டெய்லி பாரத் அவங்களுடைய லோகோ. இந்த லோகோ எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட் ஆர்கானிக் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு சர்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு கிரீன் கலர் சர்க்கிள், அது மேல ஒரு கிரீன் கலர் டிக், அப்படின்னா அந்த ப்ராடக்ட் ஆர்கானிக் ஃபுட் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை வாங்கியிருக்கு. இது ஃபுட் சூஸ் பண்றவங்க நம்ம தைரியமா இது ஆர்கானிக் ஃபுட்னு பார்த்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். வேகன் சிம்பல், இந்த சிம்பல் எப்படி இருக்கும்னா, ஒரு கிரீன் கலர் ஸ்கொயருக்குள்ள வி கிரீன் கலர்ல போட்டுக்கும், மேல ஒரு சின்ன பிளான்ட் இருக்கும். இது ஸ்கொயருக்குள்ள இந்த பிளான்ட் இருக்கிறது அது வேகன் ஃபுட் அப்படின்னு அர்த்தம். வீங்கிறதும் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வேகன். ஸோ இந்த வேகன் அப்படிங்கிற இது சிம்பல் இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட் அதுல ஹனி கூட கலந்துருக்க மாட்டாங்க, ஹனி, மில்க், எக் எதுவுமே கலந்துருக்க மாட்டாங்க. கம்ப்ளீட்லி இட்ஸ் ஒன்லி ஃப்ரம் பிளான்ட் அப்படிங்கிறது தான் அந்த இலையும் அந்த வீயும் இருக்கிறதுக்கான அர்த்தம். ரடூரா சிம்பல், இந்த ரடூரா சிம்பல் எப்படி இருக்கும்னா, ஒரு கிரீன் கலர்ல ஒரு சர்க்கிள் இருக்கும், அந்த சர்க்கிள்குள்ள ரெண்டு லீஃப் பிளஸ் மேல ஒரு கிரீன் கலர் டாட். அப்பர் ஹாஃப் ஆஃப் த சர்க்கிள் டேஷஸா இருக்கும், அதாவது கம்ப்ளீட் சர்க்கிளா இருக்காது, அந்த கேப். இதுதான் ரடூராவோட சிம்பல். இந்த சிம்பல் இருந்தா அந்த ப்ராடக்ட் ரேடியேஷன் மூலமா ப்ரிசர்வ் பண்ணப்பட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரொம்ப நாள் வீணா போகாம இருக்கிறதுக்காக அத ரேடியேஷன் எக்ஸ்போஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட
ப்ரிசர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இந்த ப்ராடக்ட் வந்து இஸ் சேஃப் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன். இதுல எந்த கெடுதலும் உடம்புக்கு கிடையாது. நம்ம இப்ப கடைக்கெல்லாம் போறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் சூஸ் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட்ல வந்து ரெட் கலரோ, கிரீன் கலரோ, எல்லோ கலர், ப்ளூ கலர் இதெல்லாம் இருந்தா நம்ம வாங்கலாம். சப்போஸ் அந்த பிளாக் கலர் ப்ராடக்ட் வாங்கும்போது அந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ப்ராசஸ் பண்ண ப்ராடக்ட், அதனால அதை வந்து கிட்ஸ்கோ எல்டர்ஸ் எல்லாம் நம்ம வாங்குறத மேக்சிமம் அவாய்ட் பண்ணலாம். ஏன்னா அதுல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதை மேக்சிமம் இந்த பிளாக் கலர் டாட் இருக்கிற ப்ராடக்ட்ஸை நம்ம அவாய்ட் பண்ணலாம். எல்லா வேலையுமே நம்ம ரொம்ப ஹரியில தான் செய்வோம். அவசர அவசரமா செஞ்சுட்டு கிளம்பிட்டு வெளியில போறது, ஆபீஸ் போறது இந்த மாதிரி. ஸோ அப்ப இந்த மாதிரி டாட், இந்த மாதிரி லோகோஸ் எல்லாம் நம்ம வந்து அவேரா இருந்தோம்னா கடைக்கு போகும்போது கரெக்டான ப்ராடக்டை செலக்ட் பண்ண நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனிமே நீங்க மார்க்கெட்ல ஃபுட் ப்ராடக்ட் வாங்கும்போது, பேக்ட் ஃபுட்ஸ் வாங்கும்போது இந்த லோகோஸ் எல்லாம் பார்த்து வாங்குங்க. ஈட் ஸ்மார்ட்.